37ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இந்த மாத வாக்குத்தத்த வார்த்தையாக நாம் பெற்றுக்கொண்ட இந்த வசனத்தை இந்நாளில் நாம் தியானம் செய்வோம். குறிப்பாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் நான் உணர்த்தப்படுகிற விஷயம், இந்த முழு வசனத்தினுடைய முதல் பகுதியை உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, commit your ways to the Lord. ஆண்டவர் இன்றைக்கு இந்த வசனத்தில் உணர்த்தின பகுதி, உன் வழியை உன் கரத்திலேயே வைத்துக் கொள்ளாதே. உன் வாழ்வை, அநேகருடைய வாழ்வு அவர்கள் கையிலே வைத்து பரிபாலிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சொல்லுவார்கள் மனம் போல் வாழ்வு, அவர்களுடைய மனம் போல் வாழ்வு. எப்படி எண்ணுகிறார்களோ அதற்கேற்ற வாழ்க்கை, எந்த அளவிலோ அதற்கேற்ற அளவு. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை மிக முக்கியமாய் செக் பண்ண வேண்டியது யார் கரத்தில் இருக்கிறது, யார் கரத்தில் இருக்கிறது. சில நேரங்களில் சில பொருட்களை பற்றி பேசுவோம். யார்கிட்ட இருக்குது, இப்போ அது யார்கிட்ட இருக்குது, இன்னார்கிட்ட இருக்குது. அவங்க ஓகே, அவங்ககிட்ட சேஃபா இருக்கும். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை யார் கரத்தில் இருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்து, என் வாழ்க்கை கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது என்றால் உங்களுக்கு மிக மிக தைரியமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஏற்பட வேண்டும். ஏனென்றால் என் ஆண்டவர் கையில் என் வாழ்க்கை. அருமையான வாலிப பிள்ளைகள், வாலிப தம்பிமார், உங்களுக்கு சொல்றேன், உங்களுடைய எதிர்காலத்தை குறித்த விஷயத்தில் எப்பொழுது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சிறப்பா இருக்கும் தெரியுமா? என் வாழ்க்கை என் ஆண்டவர் கையில் இருக்கிறது என்கிற உணர்வு எப்பொழுது உங்களுக்கு உண்டாகிறதோ அப்பொழுது உங்கள் வாழ்க்கை மிக மிக சிறப்பாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிறது என்று பொருள். சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்ல, என் காலங்கள் உமது கரத்தில் அல்லவோ இருக்கிறது. என் காலங்கள், அவருடைய வாழ்க்கையை இளம் வயதிலே, வாலிப பிராயத்திலேயே தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து பழகின மனுஷன் இந்த தாவீது. நமக்கு தெரியும் தாவீதின் பிந்தைய நிலைமை எப்படிப்பட்டது. ஆரம்பம் ரொம்ப வித்தியாசம், அற்பமான துவக்கம். ஆரம்பம் அற்பமான துவக்கம். ஒரு பொறுப்பான வேலையை கொடுக்க மாட்டாங்க. தாவீது அப்படிதான் தெரியுது. ஆனால் தாவீதின் பிந்தைய வாழ்க்கை, அந்த தேசத்தினுடைய பொறுப்பே அவர்தான். அல்லேலூயா. ஆமா, அப்பா இவர் எதுக்கு அனுப்புறாரு பாருங்க. இவர் எதுக்கு லாயக்கு? சாப்பாடு கொடுத்துட்டு வா, சாப்பாடு கொடுத்துட்டு வா, தின்பண்டங்கள் கொடுத்துட்டு வா, பிஸ்கட்டு, இன்னைக்கு குக்கீஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு வா, கேக்கெல்லாம் கொடுத்துட்டு வா, அப்படி சொல்ற நிலைமையில வச்சிருக்கிற ஒரு பையன்தான். அவ்வளவுதான் அவருக்கு. அங்க கொஞ்சம் ஆடம், இங்க கொடுத்துருக்க வேலை அப்படிப்பட்ட வேலை. இவர் 2 வார்த்தை அங்க பேசிட்டு இருக்கிறதுக்கு கூட அண்ணன் கத்துறாரு. அவ்வளவுதான் அவர் லெவல், அவர் குடும்பம் அவருக்கு வச்சிருந்த இது அவ்வளவுதான். ஆனால் எப்படி தாவீது இவ்வளவு பெரிய அந்த தேசமே உன் கையில தான் பொறுப்புன்னு கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஆனாரு? ரகசியம் இதுதான். நிறைய ரகசியம் அதுக்குள்ள இருக்கு. துதிக்கிற மனுஷன், கீழ்ப்படுகிற மனுஷன், கர்த்தரை பாடுகிற, இதெல்லாம் நிறைய சொன்னாலும் ஒரு காரியத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா, அவர் வாழ்க்கை, அவர் பின் நாட்களில் சங்கீதமா பாடும்போது சொல்றார், என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய வழி நம்ம கையில் இருக்குதா அல்லது கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறதா? இந்த வழி, பாதை, இந்த வாக், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை குறிக்கிறது. வேத வசனம் சொல்லுகிற நம்முடைய நடை, அதெல்லாம் வாழ்க்கையை குறிக்கிறது. இதை ஆண்டவரிடத்தில் ஒப்புவி, ஆண்டவரிடத்தில் ஒப்புவி. நிறைய நேரங்களில் தங்கள் கையிலேயே வச்சு கடைசி மட்டும்
திட்டம், நான் திட்டம் பண்ணுவேன், நான் யோசிப்பேன், நான் பிளான் பண்ணி காரியத்தை ஃபிக்ஸ் பண்ணுவேன். இப்படி பண்ணணும், அப்படி செய்யணும், அதை பேசணும், இதை பேசணும், கடைசி வரைக்கும் சுயநலம் நிரம்பின வாழ்க்கைகளை நான் கொஞ்சம் பார்த்துருக்கேன். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காரியம் விஷயம் இதுதான். உங்களுடைய வாழ்க்கை மொத்தம் நிலைமையில யார் கையில் இருக்கிறது அல்லது யாரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டது, that's the defining factor. முக்கியமா தீர்மானிக்கிற விஷயம் அதுதான். யார் கையில் உங்கள் வாழ்க்கை ஒப்புவிக்கப்பட்டது. என் வாழ்க்கை இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கேன், என் வாழ்க்கை சரியாய் பாதுகாக்கிற நல்ல வணைகிற குயவன் கையில் ஒரு குறிப்பிட்ட நாளில் 19வது வயதில் ஒப்பு கொடுக்கப்பட்டது. அது மட்டும் தப்பா இருந்துச்சு, நான் சொல்லிக்கிட்டு இருக்க எந்த கேட்டகரியும், நான் மனதில் வச்சிட்டு இருக்க எந்த கேட்டகரியை விட மோசமா தான் இருக்கு. நிச்சயமா அது பொருளாதார ரீதியாக கூட வச்சுக்கோங்க. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, யார் கையில் உங்கள் வாழ்க்கை ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது? இன்னும் நீங்களே ஹோல்ட் பண்ணி நானே பார்த்துக்கிடுவேன், நானே நடத்துவேன் என்கிற நிலைமையில் இருப்பீங்கன்னா, உங்களுக்கு இந்த வசனம், இந்த செய்தி ஒரு சின்ன உணர்வை கொடுக்கட்டும். உங்களுடைய வேதாகமத்தை என்னோடு கூட ரூத்தின் புஸ்தகத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை ஒரு வாசிங்கள். 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது அவள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். அப்பொழுது அவர்கள் புளூரல், அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுதார்கள். யாரு? ஓர்பாள், ரூத். 2 மருமகள்கள். 2 மருமகள்கள். நமக்கு நல்லா தெரியும் அந்த ரூத்தினுடைய சம்பவம். இவர்கள் வெளி தேசத்திற்கு போனார்கள், 2 குமார்களோடு போனார்கள். அந்த தேசத்தில் அவர்கள் பிழைத்து செழித்து வளர்ந்து வாழ்ந்து விடலாம் என்று போனார்கள். அது நடக்கல, எல்லாம் மாறி போயிடுச்சு. அந்த குமாரர்கள் இறந்து போனார்கள், அந்த தகப்பனும் இறந்து போனான். இப்போ 2 மருமகள்களும் இந்த மாமியாராகிய நகோமியும் இப்போ தேசத்திற்கு திரும்பி வரலான்னு திரும்ப பிளான் பண்ணியிருந்த நேரத்தில் கடைசி ஃபேர்வெல்ல அவங்க என்ன செய்யறாங்க, பேசிக்கிட்ட டயலாக்கை தான் நம்ம இந்த வசனத்துல வாசிக்கிறோம். 14ஆம் வசனத்துல பேசி முடிச்ச உடனே இப்ப எல்லாரும், அவர்கள்னா முக்கியமா 3 பேரும் அழுதுருக்காங்க. அதுல முக்கியமா அவங்க 2 பேரும், ரூத்தும் ஒர்பாலும் அழுகிறார்கள். அழுது முடிச்ச உடனே ஒர்பால் என்ன செய்தாளா, மாமியை முத்தம் செய்து விட்டு போய்விட்டாள். ஆனால் ரூத்தோ, வாசிங்க, ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். சேர்ந்து அழுறாங்கன்னா நினைச்சுக்கிடாதீங்க 2 பேரும் ஒன்னா தான் செய்வாங்க அல்லது ஒரே காரியத்தை தான் செய்வாங்க. 2 பேரும் தான் சேர்ந்து அழுதாங்க. நான் நினைக்கிறேன் பிரிஞ்சு போற ஒருபால் வேணா அழுது இருக்கட்டும், ரூத்து மாமி கூட தான் நம்ம போக போறோம், நம்ம எதுக்கு அழணும், அப்படி கூட இருந்திருந்திருக்கலாம். ஆனா வசனம் சொல்லுது 2 பேருமே அழுதாங்க. 2 பேருமே அழுதாங்க. ஆனா தீர்மானம் விடாமல் பற்றி கொண்டாள். 18ஆம் வசனம் கூட அதுல நிறைய இருக்குது, நம்ம சமயம் கருதி நம்ம இது பண்ணுவோம். அவங்க மாறி மாறி, நீர் எங்கே போனாலும் இருப்பேன், உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன், மரணம் மாத்திரம் தான் பிரிக்கணும், இப்படிலாம் நகோமி இடத்துல பேசுற, நமக்கு அதெல்லாம் தெரியும். 18ஆம் வசனம் வாசிங்களேன். அவள் தன்னோட கூட வர மன உறுதியாய் இருக்கிறதை கண்டு, நகோமி பாக்குறாங்க, அவள் தன்னோட கூட வர மன உறுதியாய் இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை, சரின்னு விட்டாங்க. அப்ப அது வரைக்கும் she tried to convince her that go back, நீ திரும்பி போ. அவளை மறுபடி சொல்லி, ஏமா இது சரிப்படாதுமா, அதுமா இதுமான்னு என்னென்ன சூழ்நிலைகள் எல்லாமோ சொல்லி திரும்பி போன்னு சொல்றாங்க. அவள் மன உறுதியா இருக்கிறதை கண்டு அதுக்கப்புறம் என்ன செய்யலையா, அவட பேசல, சரி வந்துட்டு போ. நான் இப்போ இந்த இடத்துல ரூத்தினுடைய அந்த மன உறுதி என்பதை இன்னொரு விதத்தில் நான் பார்க்கிறேன். இந்த ரூத் தன்னுடைய வாழ்க்கையை நகோமியிடம் ஒப்புவித்து விட்டார். இந்த ரூத் தன்னுடைய வாழ்க்கையை நகோமியிடம் ஒப்புவித்து விட்டார்.
இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு காட்சியை, ஒரு பிக்சரை ஜனங்கள் இயல்பாவே ஏத்துறாங்க. என்னன்னா, பிடிக்காத எதிரி கேரக்டர்னாலே மாமியார் மருமகள், பிடிக்காத இதுனாலே. அது ஒவ்வொரு வீட்டுக்கு வீடு மாறும், ஒரு மனுஷருக்கு மனுஷர் மாறும். சிலர் இப்பவே இருந்து பயந்துகிட்டே இருக்கிறது, ஃபியூச்சர் மாமியார்கள்லாம் இப்பவே இருந்து பயந்துகிட்டே இருக்கிறது. இதெல்லாம் தேவையே கிடையாது. அந்த நபர் இந்த நபர், அவ்வளவுதான். தனிப்பட்ட நிலைமையில ரூத்தும் நகோமியும் பாருங்க, ரொம்ப வித்தியாசம். அங்க நான் சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா, வெறும் இந்த அவங்க குணாதிசயம் நிறைந்த ஒரு அவங்களுடைய கேரக்டர்ங்கிறத மாத்திரம் அல்ல, இதற்கு பின்னால் இருக்கிற ஒரு ஆவிக்குரிய ஒரு விஷயம் இருக்கு, ஒரு ஆவிக்குரிய காரியம் இருக்கு. அது என்னவென்றால், ஒரு ஸ்பிரிச்சுவல் மென்டராக, ஒரு ஆவிக்குரிய வழிகாட்டியாக இந்த நகோமி இருக்கிறதை பார்க்கலாம். நான் ஒரு ஸ்டடிக்காக ஒரு இதை தேடினேன், கூகுள் பண்ணி பார்க்கும்போது இந்த ஸ்டடிக்காக உள்ள அந்த இதுல நிறைய பேரை போட்டிருந்துச்சு. அதுல ரொம்ப சர்ப்ரைசிங்கா நகோமி ரூத் அப்படி போட்டிருந்துச்சு. ஸ்பிரிச்சுவல் மென்டர்ஸ், ஆவிக்குரிய வழிகாட்டிகள், உருவாக்கினவர்கள், தங்களிடத்தில் வந்தவர்களை உருவாக்கினவர்கள் என்ற நிலைமையில் நம்ம மோசே, யோசுவா, எலியா, எலிசா, இயேசு கிறிஸ்து சீடர்கள் 12 பேர், பவுல், தீமோத்தேயு, இப்படி லிஸ்ட் எல்லாம் இருக்குல்ல. இதே மாதிரி நகோமி ரூத் அப்படி போட்டுருந்துச்சு. எனக்கு அப்பதான் பட்டுச்சு, ஆஹா, நகோமியோட ரோல் ஒரு மாமியார் ரோல் மாத்திரம் கிடையாது. அவங்களுடைய ரோல் என்னவா இருந்திருக்காங்க? ஒரு ஆவிக்குரிய வழிகாட்டி. இப்பொழுது ஆவிக்குரிய எந்த உணர்வுமே இல்லாத ஒரு பெண்மணியாகிய அந்த ரூத், மோவாபிய ஸ்திரீயாகிய, தேவனை பற்றி எதுவும் தெரியாத அந்த பெண்மணிக்கு ஒரு ஆவிக்குரிய வழிகாட்டி தேவை. கர்த்தர் ஒரு ஆவிக்குரிய வழிகாட்டி என்கிற அந்த பிரிவிலேஜ இந்த நகோமியின் மூலமாய் அவர்களுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ரூத்தை பொறுத்த வகையில் she was very faithful and committed. அவர்கள், அந்த ரூத் என்பவள் ஆண்டவருக்கு முன்பாகவும் தான் ஏற்றுக்கொள்ளுகிற தலைமைக்கு முன்பாகவும் உண்மையுள்ள, அதே சமயத்தில் ஒப்பு கொடுத்த ஒரு பெண்மணி. நம்முடைய கமிட்மெண்ட் எப்படி இருக்கிறது? இந்த கமிட்மெண்ட் எதற்குனா, ஆவிக்குரிய வழிகாட்டிக்கு, ஒரு ஸ்பிரிச்சுவல் மென்டருக்கு ஒப்பு கொடுத்தல். நான் இதை குறித்து எனக்கு நிறைய படிச்சுக்கிட்டேன், நிறைய தியானிச்சேன். இந்த இதுல எனக்கு நிறைய காரியத்தை இந்த ஸ்பிரிச்சுவல் மென்டர்ஷிப் என்பதுல இருந்து படிச்சுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு நல்ல ஆவிக்குரிய ஒரு வழிகாட்டி இருக்காங்க, எனக்கு வச்சிருக்கேன். அவங்கள்ட்ட நான் எப்படி நடக்கணுமோ அப்படி எல்லாம் நடக்க ஆவியானவர் எனக்கு உணர்த்துறதெல்லாம் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஒரு வேளை கேட்டா ஒரு மாதிரி சில நேரங்களில் சிரிப்பு கூட வரும். ஃபோன் வந்தா எந்திரிச்சு நிற்பீங்களா? எந்திரிச்சு நின்று பேசுவீங்களா? நீங்க யார் ஃபோனுக்காவது? சும்மா கேட்குறேன், சொல்லுங்களேன். நான் ஃபோன் வந்தா எந்திரிச்சு நின்று பேசுவேன். என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் அவங்க ஃபோன் வந்துச்சுன்னு சொன்னா, அவங்ககிட்ட பேசுறதுன்னா நான் எந்திரிச்சு நின்று பேசுவேன். நானும் என்ன அப்படி ஒரு காரியத்துக்கு உட்படுத்தி செயல்படுத்திக்கிட்டு இருக்க நிலைமையில தான் நான் இதை பேசுறேன் என்பதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை உங்ககிட்ட மாத்திரம் எதிர்பார்க்கல, நான் உங்களுக்கு எதிர்பார்க்கறதுக்கு முன்னாலேயே நிறைய இதை செயல்படுத்திக்கிட்டு இருக்கேன். ஒரு ஆவிக்குரிய தகப்பன் என்கிற நிலைமையில எப்படி நடத்த வேண்டும், அப்பதான் அவங்ககிட்ட இருந்து பலனை பெற முடியும். அவங்க கையை நம்ம மேல வச்சாங்கன்னா மாசம் ஒரு தடவையாவது என் தலையில அவங்க கை வந்துடும். நான் அதை பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு தான் இதை பேசுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நகோமி ஒரு ஸ்பிரிச்சுவல் மென்டர்ஷிப் என்கிற ரோலை, ஆவிக்குரிய வழிகாட்டி என்கிற ரோலை இந்த ரூத்துக்கு செயல்படுத்துகிறார்கள். இந்த நிலைமையில் இந்த ரூத் நகோமியுடைய நடத்துதலுக்கு முழுவதும் தன்னை அர்ப்பணித்திருக்கிறார். முதலாவதாக இந்த ஸ்பிரிச்சுவல் மென்டர்ஷிப் என்று சொல்லுவது, ஆவிக்குரிய வழிகாட்டி என்று சொல்லுவது,
மாடலிங் என்கிற தங்களுடைய வாழ்க்கையின் முன்மாதிரி வாழ்க்கையினால் தாக்கத்தை ஏற்படுத்துகிறவர்கள். இவர்கள் பிரசங்கம் மட்டும், வாய் பேச்சு பயங்கரமா பேசுறவங்க மட்டும் இல்ல, வாழ்க்கையை கவனியுங்கள், வாழ்க்கையை கவனியுங்கள். இந்த வாழ்க்கையை கவனியுங்கள் என்று சொல்லத்தக்க தைரியம் உள்ளவர்கள் தான் ஸ்பிரிச்சுவல் மென்டர்ஷிப்ல தலையிட முடியும். இன்னைக்கு நிறைய பிரசங்கியார்கள் இருக்காங்க நம்ம நாட்டில், அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏராளம் பிரசங்கியார்கள் ஃபீல்டில் ஊழியம் செய்கிறாங்களோ இல்லையோ, சோசியல் மீடியால ஊழியம் செய்கிறாங்க. நம்ம நாட்டில் நிறைய பிரசங்கியார்கள். பிரசங்கித்தால் மாத்திரம் போதாது. ஆண்டவர் இயேசுவோ பவுல் அப்போஸ்தலனோ பிரசங்கிக்க மாத்திரம் செய்யவில்லை. அவர்கள் உடனே கூட யாரை உருவாக்குகிறார்களோ அவர்கள் உடனே கூட வாழ்ந்தார்கள். அல்லேலூயா. ஆமா, ஒரு ஒளிவு மறைவு இல்லாத வாழ்க்கை. இப்படித்தான் இந்த நடிக்கிறவர்களால மாடலிங் பண்ணவே முடியாது, அல்லது இன்னொருத்தர் பின்பற்ற வேண்டும் என்கிற முன் உதாரணத்தை காட்டவே முடியாது. நடிக்கிறவர்களால இங்க நடிச்சுட்டு அங்கிட்டு போய் ரியல் இதுல வேற ஒண்ண செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா, இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்கோ ஒரு நாள் இதே பார்த்த அதே கண் இதையும் பார்க்க நேரிடும். அன்னைக்கு நீங்க எவ்வளவு உருவாக்கி வச்சிருக்கீங்களோ அவ்வளவு அப்படி எனக்கு நொறுங்கி தகண்டு. மாடலிங்னால ஒரு நல்ல தாக்கத்தை உண்டாக்குகிற மனுஷர். டான் ப்ரீச்சிங். நான் இப்ப வர நாட்கள்ல என் பிரசங்கத்தை நான் பொருட்படுத்துறதே கிடையாது. என்னத்தை வாழ்றோமோ வாழ்வோம், தோன்றத சொல்லுவோம். இந்த மாடலிங், டான் ப்ரீச்சிங் ரொம்ப முக்கியம். இந்த விதமான நபர்கள் இவங்களால உருவாக்க முடியும். உங்களுக்கு அப்படி இருக்கும்னு சொன்னா, நீங்க உருவாக்கப்படுதலில் மிக மிக முக்கியமான கவனிப்பை நீங்க எடுத்துக்கங்க, தீர்மானம் எடுங்கள். சாமுவேல் இருக்கிற வரைக்கும் தாவீது சாமுவேலை விடவே இல்லை. அவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே செய்வார். சாமுவேலை இழந்தது தாவீதுக்கு ஒரு பெரிய இழப்பு. சாமுவேலோட இடத்த அகிதோப்பேலும் நாத்தானும் அங்கே நிரப்புகிறார்கள். அவங்க இல்லைன்னா அடுத்து யாரிடத்தில் கேட்க வேண்டும்? தேவ தீர்க்கதரிசிகளை சரியாய் தாவீது பயன்படுத்தி கொண்டிருந்தார். இவங்கெல்லாம் சரியா இருப்பாங்க. ஆனா மதேது தோல்வி பெற்ற ராஜாக்களை கவனிங்களேன், அவங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசியோட கான்டாக்ட் இருக்காது. அதான் பிரச்சனை. சாலமோனுக்கு எந்த தீர்க்கதரிசியோடையும் கான்டாக்ட் இல்லை. ஆகாஸ்க்கு எந்த தீர்க்கதரிசியோடையும் கான்டாக்ட் இல்லை. மனாசேக்கு வேற எந்த பெரிய தீர்க்கதரிசியோடையும் கான்டாக்ட் இல்லை. நீங்க தவறானவங்க பூராமே தீர்க்கதரிசிகளை புறந்தள்ளியிருப்பாங்க, நடத்துறவங்களை புறந்தள்ளியிருப்பாங்க. ரெண்டாவது, அவங்க வேதாகம அடிப்படையில் நடத்துவார்கள். பிப்ளிக்கல் ஃபவுண்டேஷன், த டாக்ட்ரினல் ஃபவுண்டேஷன். உபதேச காரியத்தில், அதிலும் முக்கியமா சொல்லுவோம்னு சொன்னா, இன்னைக்கு நிறைய பேர், நான் பாஸ்டர்ஸ்க்கு அதிகமா பேசுறேன் பாருங்க, அதுல நான் வலியுறுத்தி சொல்லுகிறது தான், ஐக்கியமா இருக்கணும், ஐக்கியமா இருக்கணும், ஐக்கியமா இருக்கணும். ஐக்கியமா இருக்கிறதுனா நண்பர்களா இருப்பது இல்லை. இன்னைக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஷிப், நிறைய பாஸ்டர்ஸ் 3-4 பேரா எப்பவும், நாங்கள்லாம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, எங்க போனாலும் ஒன்னா போவோம்னா ட்ரெயின்ல பூரா அரட்டை அடிச்சுக்கிட்டே போறதுக்கு. முன்ன உலக பிரகாரமான நண்பர்கள் இருந்தாங்க. இப்ப இவர் ஆவிக்குரியவர், அதனால இவருக்கு ஆவிக்குரிய நண்பர்கள் இருக்காங்க. என்ன, அதே மாதிரி பேச்சு, கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அதே மாதிரி கேலி, கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அதே மாதிரி சிரிப்பு. தேவ ஊழியர்களிடத்தில் வரவேண்டிய மாற்றம் வந்துருச்சுன்னு சொன்னா, திருச்சபைகள் அவ்வளவு பயங்கரமான மாற்றத்தை பெற்றுவிடும். இன்னைக்கு பாருங்க, 1000ங்கள்ன்றாங்க, 2000ன்றாங்க, 10,000ன்றாங்க. பரலோகத்துக்கு தேருமான்னு தெரியல. ஏன் தெரியுமா? உபதேச அஸ்திபாரம் இல்லை. ஃபவுண்டேஷன் எது? பணமா ஃபவுண்டேஷன்? மனிதர்களா ஃபவுண்டேஷன்? இல்ல, ஃபவுண்டேஷன் வேதாகமம் தான் ஃபவுண்டேஷன். வேதாகம உபதேசம் தான் ஃபவுண்டேஷன். நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல
உங்களுக்கும் உங்க உறவினர்கள் மற்றவங்க அங்க இங்க எல்லா இடத்துலையும் பறந்து விரிஞ்சு இருக்கிறாங்க. எந்த சபைக்கு போனாலும் இந்த வேதாகம உபதேசம் ஆறாம அச்சு அசல் மாறாம பிசகாம பேசப்படுதா? இதற்குரிய முக்கியத்துவம் கனம் கொடுக்கப்படுதா? பில்டிங்கை பார்க்காதீங்க, அவர் என்ன கார்ல வந்து இறங்குறாருன்னு பார்க்காதீங்க, அவருடைய வாழ்க்கை தரத்தை பார்க்காதீங்க, அவங்களுடைய தோற்றத்தை பார்க்காதீங்க. உபதேசம் சரியா இருக்கா? வசனம் பேசப்படுதா? வசனம் பேசப்படுதா? ஆண்டவருடைய கிரியை நம்முடைய வாழ்க்கையில் நேர்த்தியாய் நடக்க தேவன் உதவி செய்யட்டும். உபதேசத்திற்கு காத்திருங்கள். எங்களுடைய வார்த்தையின்படி நடத்தும் ஆண்டவரே, எங்களுடைய வார்த்தையின்படி உபதேசத்தின்படி நடத்தும் ஆண்டவரே, எங்களை இன்னும் ஸ்திரப்படுத்தி கட்டும் ஆண்டவரே. அதுல காத்திருப்பீங்கன்னா நிச்சயமாய் உங்களை ஆண்டவர் கட்டி எழுப்புவார். அன்பானவர்களே, கேலி பேசுறதுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறதுக்கும் அதுக்கும் இதுக்கும் இதை தேடி இதெல்லாங்க ஆவிக்குரியது. வசனத்தை பேசுங்க. காலம் கொஞ்சம் தான் இருக்கு, குறைஞ்சுக்கிட்டே வருது. பக்தி விருத்திக்கு ஏதுவானதை பிறருக்கு காட்டுவோம். பொழுதுபோக்குக்கும் டூர் அடிக்கிறதுக்கும் பாசஸ் சேர்ந்து நான் சொல்றேன், டூர் போறது தப்பு கிடையாது. ஒரு என்டர்டைன்மெண்ட் இருந்தது ஓகே, ஒரு நாள் நீங்க குடும்பத்தோடையோ அல்லது உங்களோட வேண்டியவங்களோடையோ போறது. ஆனா இதே பொழப்பா இருக்க கூடாது இல்ல. என்கரேஜிங் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி கடைசி பகுதி. மூணாவது என்கரேஜிங் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. இந்த நடத்துகிற அந்த மென்டார் ஏதோ நடத்தணும் இல்ல, இவங்களை பற்றி என்னிடத்தில் கர்த்தர் கணக்கு கேட்பார், இவங்களை பற்றி கர்த்தர் என்னிடத்தில் கணக்கு கேட்பார் என்கிற உணர்வு. அந்த உணர்வு உள்ளவர்களாய் உங்களை நடத்துறவங்களை நீங்க ஈஸியா கண்டுபிடிங்க. இவர் என்னை பற்றி கணக்கு கேட்கப்படும், கர்த்தர் கேட்பார்ன்றத உணர்வோட என்ன நடத்துறார். அப்படி ஒரு நபரை நீங்க கவனிச்சீங்கன்னா அதுதான் உங்களுடைய மென்டார். இன்னைக்கு மக்கள் ரொம்ப மதியீனமா செலிபிரிட்டிஸ் பின்னால போறாங்க. ஒரே நேரத்துல வேற ஒண்ணு வேண்டாம், பாஸ்டர் மீட்டிங் வச்சிருக்கிறாரு, உபவாச ஜப கூட்டம் நடந்துட்டு இருக்கு. இன்டர்நேஷனல் சுவிசேஷகர் ஒருத்தர் அடுத்த தெருல வந்து பிரசங்கம் பண்றார். எங்க போவோம்? இன்னைக்கு இப்படித்தான் கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் தங்களுடைய ஆவிக்குரிய பாதுகாப்பை தொலைச்சிட்டு இருக்காங்க, தங்களுடைய வழிநடத்துதலை தொலைச்சிட்டு இருக்காங்க. ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி என்பது நடக்காது, ஒரு ஆவிக்குரிய தரம் உண்டாகாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அக்கௌண்டபிலிட்டி, உங்களுக்காக உத்தரவாதம் காட்டிக்கிட்டு நிக்கிற ஒரு மனுஷன், உங்களுக்காக உத்தரவாதம் காட்டிக்கிட்டு நிக்கிற மனுஷன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இது எல்லாமே நகோமிட்ட இருக்கும். நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ரூத் என்ன செய்யறாங்க? ஒப்பு கொடுத்து விட்டு இவங்க என்ன பார்த்துக்கிடுவாங்க, இவங்க எங்க போனாலும் நான் போவேன், எங்க இருந்தாலும் இருப்பேன். இன்னொரு வார்த்தை சொல்றாங்க, இவங்க மறிக்கிற இடத்துல கொஞ்ச நாள் கழிச்சு நானும் அது மறிப்பேன். தட் இஸ் வாட் கமிட்மெண்ட் மீன்ஸ். கமிட்மெண்ட்னா ஒப்பு கொடுத்தல்னா அதுதான். இவங்க தேவன் என்னுடைய தேவன், இவங்க எங்க இருந்தா நானும் இருப்பேன், இவங்க எங்க மறிக்கிறாங்களோ அங்க நானும் மறிப்பேன். அந்த வழிகாட்டுகிறவர்களோட கடைசியா இந்த வழிகாட்டி என்ன செய்யறாங்கன்னா பாசிங் டார்ச் அந்த சால்வையை போட்டு, நான் ஓடி முடிச்சிட்டேன், நீ ஓடு தொடர்ந்து, நீ கொடுக்கப்பட்ட உன்னுடைய அழைப்பின்படி உத்தரவாதத்தின்படி. நான் ரொம்ப பெரும்பான்மை இன்னைக்கு முழிச்சுக்கிட்டு செய்யற காரியம் அதுதான். ஐ ஆம் இன்வெஸ்டிங் சம்திங் ஆன் யூ which I couldn't achieve. நான் செய்ய முடியாத நிறைய விஷயத்த உங்களில் வச்சுக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கு இளம் தலைமுறையா இருக்கிறவங்க அநேகர் நான் செய்ய முடியாததை உபதேசிச்சதை நிச்சயம் செய்து முடிப்பாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அல்லேலூயா. நான் ரொம்ப வயதான ஒரு முதிர்ந்த மனுஷன் மாதிரி பேசுறேன்னு நினைச்சுக்கிடாதீங்க. எனக்கு இருக்கிற இந்த முதிர்ச்சியிலேயே எனக்கு இது தோணுது, நான் சாதிக்க முடியாததை
இவங்களுக்கு மூலமா கர்த்தர் சாதிப்பார். அல்லேலூயா. இந்த பாஸ் பண்றது என்பது இந்த ஆவிக்குரிய நபர்களால மட்டும்தான், வழிகாட்டிகளால மட்டும்தான் முடியும். மற்றவங்களால கொஞ்சம் கூட பகிர்ந்தே கொடுக்க முடியாது. மகிமையை பகிர்ந்து கொடுக்க முடியாது, மதிப்பை பகிர்ந்து கொடுக்க முடியாது, வேற எந்த உரிமையையும் பகிர்ந்து கொடுக்க முடியாது. இந்த டார்ச் ஷேரிங், இந்த டார்ச் பாசிங் த டார்ச் என்கிற அந்த உணர்வு உள்ளவர்கள், சரியான ஆவிக்குரிய மென்டர்ஸ் என்ன செய்வாங்கன்னா, இப்ப நீ பேசு, கொஞ்சம் இப்ப நீ ஒரு முன்னில் நடத்து, இதுவரைக்கும் கேட்ட, இப்போ நீ செயல்படு. ஆண்டவர் இயேசு அதைத்தான் செய்தார். அழைக்கப்பட்ட உடனே ரெண்டு பேரா அனுப்பிட்டார். அல்லேலூயா. ரெண்டு பேரா அனுப்பிட்டார். அவங்க போய் பதில் சொல்றாங்க. சாசுகள் ஓடிச்சு, வியாதிகள் சுகமாச்சு. நீங்க உங்க பைபிளை நல்லா கவனிச்சு படிச்சிருக்கீங்களா? அதுக்கப்புறம் எங்கவாவது இயேசு இருக்கும்போது பேதுரு நீ ஜெபம் பண்ணு, எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம், அப்படி செஞ்சிருக்காரு ஆண்டவர்? ஒரு வியாதியஸ்தன் வந்த உடனே நீ ஜெபம் பண்ணு, நீ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், அப்படி எங்கேயா செஞ்சிருக்காரா? செஞ்சிருக்க மாட்டார். ஒரு இடத்துல மருவமலையில மேல இருந்து கீழே வரும்போது ஏற்கனவே இவங்க கடந்து போராடிக்கிட்டு இருந்ததுதான் தலையிட்டு இருப்பாரே ஒழிய, இயேசு இருக்கும்போது ஒரு பிரச்சனை இல்லை, நீங்கெல்லாம் ஜெபம் பண்ணுங்க அப்படி சொல்லியிருக்க மாட்டார். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இவங்களால முத எடுத்த உடனே அனுப்பி விட்டாரு. இவங்களால அற்புதம் செய்ய முடியும், வல்லமை இருக்கு, உங்களால முடியும். ஆனால் நீங்கள் வளர நான் விரும்புகிறேன், பயிற்றுவிக்க விரும்புகிறேன், நீங்க படிச்சுக்கங்க. ஏற்ற காலத்தில் நீங்க ஃபுல்லும் செய்ய வேண்டி வரும், அப்ப நீங்க செஞ்சுக்கங்க. ஆனா அதே சமயத்தில் நீங்க செய்யவே கூடாதா? இல்ல, நீங்க வந்த போதே முதல் வேலையாவே உங்களை நான் அனுப்பிட்டேன், உங்களால செய்ய முடியும். அப்ப என்ன சொல்ல வர்றார்? நான் முடியும், ஆனால் உருவாக்குகிற வரைக்கும் அடங்கியிரு. உருவாக்குகிற வரைக்கும் கற்றுக்கொள், தேறிக்கொண்டே இரு. தேறினவனா நீ உன்னை வெளிப்படுத்தும் வரைக்கும் தேறிக்கொண்டே இரு என்று சொல்லுகிறார். இந்த முதல் பாயிண்ட்ல இவ்வளவு நேரம் பேசினது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நகோமி, ரூத், நீங்க வேற மாதிரி இதுவரைக்கும் யோசித்திருப்பீங்க. இந்த இடத்துல இந்த வியூல வச்சு பாருங்க, அப்ப புரியும். நகோமி ஒரு ஆவிக்குரிய உருவாக்குகிறவர், ரூத் தன்னை ஆவிக்குரிய நிலைமையில ஒப்பு கொடுத்திருக்கிறவர். இவங்க கையில பாத்திரமா ஒப்பு கொடுக்கப்பட்டதுனால இவங்க என்னெல்லாம் சொல்றாங்களோ அது எல்லாமே ரூத்துக்கு ஆசீர்வாதமா மாறிக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. சீக்கிரமா அடுத்ததாக 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்களே. அப்படியே அவள் சாயங்காலம் மட்டும் வயலிலே கதிர் பொறுக்கினாள். சாயங்காலம் மட்டும் வயலிலே கதிர் பொறுக்கினாள். அவ கூட்டி சேர்த்து பார்த்தா 2 மரக்கால் வார்கோதுமை கண்டது என்று சொல்லப்பட்டிருக்கும். ஒரு பெரிய அளவு. என்ன சொல்ல இங்க இந்த வசனம் சொல்லுகிறது என்றால், அவள் ஒரு கடின உழைப்பாளி, a hard working girl. ரூத் ஒரு கடின உழைப்பாளி, focused on her duty. அவளுடைய வேலையில் முழுவதும் கருத்தாயிருக்கிறவள். வேதம் சொல்கிறது, தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை கண்டால், உண்மையா இருக்கிறவனை கண்டால், அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக. உங்களுடைய காரியங்களில் கருத்தாய் இருப்பது ரொம்ப முக்கியம். கருத்தாய் இருப்பது முக்கியம். நான் சொல்ல விரும்புகிற காரியம் இதுதான். இவள் she was very sincere in her work. இதை போவாஸ் கவனித்துக் கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் கவனிங்க, ஒரு 5 நிமிஷத்துல முடிக்கிறேன். ஏன்னா நீங்க சிக்னல் கொடுத்தீங்கன்னா முடிக்கணும்ல. போவாஸ் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். அதைத்தான் அவர் சொல்றாரு, நீ வேற எங்கேயும் போகாதம்மா, உன்னை நான் கவனிச்சுட்டே இருந்தேன், கவனிச்சு நான் உன்னை விசாரிச்சுட்டேன், எனக்கு எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அன்பானவர்களே, இந்த உலகத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதில் போக்கஸ்டா இருங்க, சிந்தையாயிருங்கள், கருத்தாயிருங்கள்.
உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிற அநேக கண்கள் இருக்கிறது. அதற்கு மத்தியிலே பரலோக தேவனானவர் உங்களை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. பரலோக தேவனானவர் உங்களை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். உங்களுடைய ஒவ்வொரு அசைவையும் கவனிக்கிறார். உங்களுடைய ஒவ்வொரு பேச்சையும் கவனிக்கிறார். நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கலாம், நான் இவங்க கிட்ட தானே பேசுறேன், நான் அவங்க கிட்ட தானே பேசுறேன், அப்படித்தானே பேசுறேன், இப்படித்தானே பேசுறேன், எனக்கு இப்படி அவங்க செஞ்சாங்க சில வருஷத்துக்கு முன்னால, நான் இப்ப அதுக்கு பதில் செய்யறேன். நிறைய நம்ம ஜட்ஜ் பண்ணிக்கிறோம், நம்மளே என்ன செஞ்சுக்கிறோம், ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறோம். ஆனால் உங்கள் ஒவ்வொரு அசைவையும் கவனிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். 2 கண்கள், பரலோக தேவனுடைய கண்கள் உங்க பேச்சை கவனிச்சிட்டு இருக்கு, உங்க செயலை கவனிச்சிட்டு இருக்கு, உங்கள் நடவடிக்கைகளை கவனிச்சிட்டு இருக்கு. இன்னும் கூட உங்கள் உள்ளத்தில் உள் உணர்வையும் அவருக்கு தெரியும், அதையும் கவனிச்சிட்டு இருக்கு. இது எல்லாத்திலையும் நீங்க பரிசுத்தவான்களாய் உங்களை காட்டிக்கொள்ள வேண்டும் அவருக்கு முன்னால. இந்த காட்டிக்கொள்ளணும்னா அது ஒரு பெரிய மோசமான வார்த்தை. நம்ம காட்டிக்கிறதுல தான் தேர்னவங்களே, காட்டிக்கிறன்னு தான் தேர்னவங்க. ஊழியக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா மைக்கை பிடிச்சிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா பேசிட்டா, எப்பா ஒரு பயங்கர ஸ்ட்ரிக்ட் பரிசுத்தவான். பரலோக தேவனுடைய கண்கள், பரலோக தேவனுடைய கண்களுக்கு முன்பாக ஷோ யுவர் சின்சியாரிட்டி. ரூத்தினுடைய சின்சியாரிட்டி, போவாஸ் இங்க தேவனுக்கு அடையாளமா இருக்கிறார். நமக்கு தெரியும் போவாஸ் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். He was watching everything, every move, every talk. ரூத்தினுடைய அந்த எல்லா செயல்பாட்டையும் கவனிச்சுட்டே இருக்கிறார். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தானே பேசுறேன், என்னன்னாலும் பேசலாம், செல்போன்ல தானே பேசுறேன், ஒருத்தருக்கும் கேட்காது, நானும் கேட்கிறவரும் மட்டும் தானே. உலகத்தை பயங்கரமா ஏமாத்திக்கிட்டு இருக்கோம். நிறைய குட்டி குட்டி பசங்கள்லாம் பயங்கரமா ஏமாத்துறோம்னு நினைச்சு அவங்க ஏமாத்திக்கிறாங்க. யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. இப்படித்தானே நடக்கிறேன், அப்படித்தானே நடக்கிறேன். பரிசுத்தவாட்டி, பரிசுத்தவான். அப்படியே பரலோகத்தில் நேரா சுட சுட அனுப்பப்பட்ட, சுட சுட தணலில் சுடப்பட்ட அப்பம் மாதிரி தான் அப்படியே தக தகன்னு. அன்பானவர்களே, she was very sincere, working hard. ரொம்ப கடினமா உழைக்கிறா, வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கா. அவளுக்கு தண்ணி முதற்கொண்டு, சாப்பாடு முதற்கொண்டு, நிழல் முதற்கொண்டு போவாஸ் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு, வசனம் சொல்லும், திருப்தியா சாப்பிட்டுட்டு மிச்சத்தை எடுத்து வச்சுக்கிட்டாலாம் பத்திரமா. ஏன்னா அந்த அம்மாவை போய் பார்த்த உடனே, மாமியாரை பார்த்த உடனே அவங்களுக்கு கொடுக்கணும். கொடுத்துட்டு கதை எல்லாத்தையும் சொல்லணும், கதை எல்லாத்தையும் சொல்லணும். அந்த அம்மா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அந்த அம்மா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? வெயிட், காத்திரு. அவன் ஒரு மாதிரியான ஆள், அந்த ஆளு சும்மா இருக்க மாட்டான். அந்த அம்மா சொல்றது நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. நான் ஃபுல்லும் வாசித்துட்டேன் இந்த செய்திக்காக. ரூத்து முழுசையும் வாசித்துட்டு தான் அவங்க சொல்றாங்க, அவன் ஒரு நல்ல மனுஷன், அவன் எல்லாம் கேட்டிருக்கான்ல, விடமாட்டான். ஒரு சரியான நன்மையானதை உனக்கு செய்யற வரைக்கும் விடமாட்டான். நீ அமைதியா இரு. அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, ஃபோக்கஸ்டா இருங்க. இதெல்லாம் ஒருத்தர் கவனிச்சுக்கிட்டு இருக்காருன்னு அமைதியா இருங்க. அல்லேலூயா. இந்த சொன்ன வாக்கியத்தை திரும்ப நீங்க கேட்டு இது மட்டும் செய்யுங்க. இது உங்க வாழ்க்கையின் வெற்றிக்கு ரகசியம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை கடினமா செய்யுங்க, சின்சியரா இருங்க. என் உண்மைத்தன்மையை கவனிக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார், நிச்சயமாய் பதில் தருவார். அவர் மாறாதவர், அவர் உண்மை உள்ளவர். காத்திருங்க, பொறுமையா இருங்க. அவர் டைம்ல அவர் நிச்சயம் அதை செய்வார், மிஸ் பண்ணவே மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்காக நாம் காத்திருக்க நம்ம ஒப்பு கொடுக்கும் போது அன்எக்ஸ்பெக்டட் பிளெஸிங், எதிர்பாராத ஆசீர்வாதம் எதிர்பாராத நேரத்தில் வரும். அல்லேலூயா. ரூத்துக்கு என்ன வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அவ்வளவு பெரிய எஜமானாகிய போவாஸ் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். எதிர்பாராத ஒரு ஆசீர்வாதம், எதிர்பாராத ஒரு ஆசீர்வாதம். ஆபிரகாமை நீங்க எடுத்தீங்கன்னா,
ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆண்டவர் போகும் இடம் எங்கன்னே தெரியல, அழைக்கிறாரு. நான் அதுக்கு நேரம் பத்தல, அதனால நான் பேச முடியல, நிறைய எழுதியிருக்கேன். ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சு வந்த உடனே அவருக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை ஆபிரகாமாலே ஜீரணிக்க முடியும். அல்லேலூயா. 12 அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனத்துல, போகும் இடம் எதுன்னே தெரியாம நீ விசுவாசிச்சு வந்தேல்ல, உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், உனக்குள் பூமியின் வம்சம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. such a blessing. இத்தனை ஆண்டுகளுக்கு இன்னும் இழுத்துக்கிட்டே போகுது அந்த ஆசீர்வாதத்துடைய விளைவு. அந்த ஆசீர்வாதம் உன் சந்ததி நிமித்தம் பூமி ஆசீர்வதி. எந்த சந்ததியிலும், எந்த காலகட்டத்திலும், எந்த ஜெனரேஷன் எடுத்துக்கிட்டாலும் உன் சந்ததினாலதான் அந்த பூமி அந்த நேரம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். மற்றவங்களுக்கு எல்லாம் அவங்க மூலமாதான் by your descendants the earth will be blessed. by your descendants, உன் சந்ததியினால இந்த பூமி ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருக்கு. இந்த பூமி ஆசீர்வதிக்கப்படணும்னு ஆபிரகாமின் சந்ததி இருக்கணும். அல்லேலூயா. ஒரு வகையில நீங்களும் நானும் கூட ஆவிக்குரிய ஆபிரகாமின் சந்ததி. கலாத்தியர் நிருபம் சொல்லுகிறது, ஆவிக்குரிய ஆபிரகாமின் சந்ததி. அப்ப இந்த காலத்தில் இந்த பூமிக்கு நாம் ஒரு ஆசீர்வாதமானவர்கள். அல்லேலூயா. நீங்கள் ஒரு ஆசீர்வாதமானவர்கள். உங்கள் நிமித்தம் உங்க உறவினர்களுக்குள்ள ஆசீர்வாதம். அவங்களுக்கு தெரியாதுன்னு அவங்களுக்கு தெரியாது. உங்கள் நிமித்தம் உங்க குடும்பங்களுக்குள் ஆசீர்வாதம். ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை நிமித்தம் ஆபிரகாமின் சந்ததி ஆயிடுறீங்க. ஆபிரகாமின் சந்ததினாலே நேச்சரை என்ன தெரியுமா? இருக்கிறவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. அல்லேலூயா. ஆசீர்வாதத்துக்கு காரணமா இருக்கிறது, வாய்க்காலா இருக்கிறது. இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம், சூழ்ந்திருக்கவங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படியாய் ஆசீர்வாதத்துக்குரியவர்களை அழைத்திருக்கிறார். ரோமர் 8 அதிகாரம் 28 வசனம், அன்றையோடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் அவருடைய அன்பு கூறுகள் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நன்மைக்கு ஏதுவாய் இருக்கும்படியாக தான் உங்களை அழைச்சிருக்கிறார். உங்களை அன்பு கூறும்படி அழைச்சிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். போகும் இடம் என்னதென்று தெரியாமலே போனான். எபிரேயர் 11 அதிகாரம் 8 வசனம், அழைப்பு போகுமிடம் தெரியாது, புறப்பட்டு போனான். 10 வசனத்துல தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களை நகரத்திற்காய் காத்திருந்தான். வெயிட் ஃபார் த பிளஸிங்ஸ் ஆஃப் த லார்ட். கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்காக காத்திருங்கள். உங்கள் சின்சியாரிட்டியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்க உண்மை தன்மையை, உத்தமத்தை அறிந்திருக்கிறார். உங்க பக்தி அறிந்திருக்கிறார். இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கர்த்தர் ஏற்ற நேரத்தில் அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களால் நிரப்புவார். ஒப்புவிக்கப்பட்ட மனுஷனுக்கு கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம். கண்களை மூடுவோம். பிரைஸ் தி லார்ட். உங்கள் வாழ்வை கர்த்தருக்கு ஒப்புவித்து பாருங்கள். கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து பாருங்கள். பிரைஸ் தி லார்ட். எந்த ஒரு இந்த உலகத்தின் காரியங்கள் மேல உங்க கண்ணை பறக்க விட்டுறாதீங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்தின் ஸ்தோத்திரம், இந்த அழிவுக்கேதுவான செயல்கள் மேல் நம்பிக்கை வைத்து விடாதிருங்கள். நிலைவரமானதற்கென்று அழைக்கப்பட்டவர்கள் ஃபோக்கஸ்ட் ஆயிருங்க. பி ஃபோக்கஸ்ட் ஆன் த ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் தட் இஸ் என்ட்ரஸ்டட் டு யூ, தட் இஸ் டாட் டு யூ, தட் இஸ் ரிவீல்ட் டு யூ. உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகள், உங்களுக்கு போதிக்கப்பட்டவைகள், அவைகள் மேல் நம்பிக்கையாயிருங்கள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமானவர்களாய் தெரிந்திருக்க ஏற்ற நேரத்தில் எதிர்பாராத ஆசீர்வாதங்களால் உங்களை நிரப்புவார். பரிசுத்த பிதாவே, எங்களை தருகிறோம், இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் கிரியை செய்யும், வழி நடத்துவீராக. உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தால் நீர் ஆண்டவரே எங்களை உயிர்ப்பித்த தேவன், உமது கிருபையின் கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கேட்ட வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்க்கை ஒப்புவிக்கப்பட்டதாயிருந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கட்டும். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். உடைய ஜனத்தை உடைய ஆசீர்வாதத்தோடும் நன்மையோடும் அனுப்பும். அவர்களை வழிகள் எல்லாம் கர்த்தர் கூட இரும். ஜெயம் பெற பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும், சமாதானமும், காவலும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். தேவநாமம் மையப்படும்.